Hi friends, இன்னைக்கு என்ன வீடியோல பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா சுட்ட சட்னி எப்படி செய்யறதுன்னுங்கறத பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இதுவரை எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல்னுங்கறத கிளிக் பண்ணுங்க. வாங்க இப்போ சுட்ட சட்னி எப்படி செய்யலாம்னு பாப்போம். முதல்ல வந்து வெங்காயத்தை வந்து சுட்டுக்கலாம். நான் 4 போல சின்ன வெங்காயம் எடுத்துர்க்கேன். ஒரு பெரிய வெங்காயம் வந்து எடுத்துர்க்கேன். வெங்காயத்தை இது மாதிரி நல்லா கருவுற அளவுக்கு சுட்டு வந்து எடுத்துக்கணும். அதே மாதிரியே நம்ம பூண்டும் சுட்டு எடுத்துக்கலாம். நான் எந்த அளவுக்கு பூண்டு எடுத்துக்கேன்னா ஒரு முழு பூண்டு வந்து நான் எடுத்துருக்கேன். இதையும் வந்து நல்லா வந்து சுட்டு எடுத்துக்கலாம். இப்போது நான் எந்த அளவுக்கு வந்து சுட்டிருக்கேன்னு வந்து உங்கள்கிட்ட காமிக்கிற பாருங்கள். அப்படியே தோலோடையே தான் சுடணும், தோலை உரிச்சிட்டு சுட வேணாம். இப்போ நான் எல்லாத்தையுமே சுட்டு எடுத்துக்கிட்டேன். இது வந்து ஒரு பக்கம் ஆறட்டும். நம்ம அடுத்தது வந்து அடுப்பில் வந்து வானல் போட்டுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கிப்போம். இப்போ வந்து லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி இதில் வந்து பட்டை மிளகா வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து மீடியமாக சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து சேர்த்துங்க. அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் இதோட சேர்த்துட்டு இதையும் வந்து வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இதை நல்லா ஆற வச்சுப்போம். இப்போ நான் பூண்டு வெங்காயத்தோட தோல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். பெரிய வெங்காயத்தை மட்டும் அரிஞ்சு வந்து மிக்சியில் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் பூண்டெல்லாம் வந்து அப்படியே வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம வதக்கி வச்சுருக்கோம்ல அதையும் இது கூட வந்து சேர்த்துப்போம். இப்போது இந்த கடலைப்பருப்பு, உளுந்து, பட்டை மிளகா, கருவேப்பிலெல்லாம் வதக்கி வச்சுருக்கலாம் அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து புளி சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொரப்பாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த சுட்ட சட்னி ரொம்ப நேவாக அரைக்கணுங்கிறது இல்லை. அரைச்சிட்டு நம்ம தாளிப்புக்காக இப்போ எண்ணெய் சட்டி போட்டுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துப்போம். இது நல்லா பொரிஞ்சோடனே நம்ம சட்னியில் வந்து சேர்த்துடலாம். இப்போ ரொம்ப டேஸ்டான சுட்டு சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போல்லாம் இல்லை தோசை ஊற்றி மேலே வந்து இந்த சட்னியை அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் மசாலா தோசை மாதிரி சாப்பிட்லாம். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். முதல்ல தோசைக்கல் போட்டுட்டு தோசைக்கல் சூடானோடனே 2 கரண்டி அளவுக்கு மாவு ஊற்றிட்டு நல்லா மெலிசாக வந்து இது பண்ணிப்போம். நல்லா மெலிசாக வந்து தோசையை ஊற்றிட்டு நம்ம சுட்ட சட்னியை வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு அதில் எடுத்து வச்சுட்டு ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே 1 ஸ்பூன் அளவுக்கு தோசையை சுற்றி எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வந்து வேக விட்டுக்கலாம். மசாலா தோசை மாதிரி சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. டேஸ்ட் வந்து வேறு லெவலாக இருக்கும். இது வந்து நல்லா ஒரு பக்கம் வெந்தோடனே அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 பக்கம் வந்து திருப்பி விட்டு செவர வச்சு நம்ம எடுத்து சாப்பிட்டோன்னு வச்சுங்க. டேஸ்ட்டு சும்மா சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, பை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.